பிரைஸ் தி லார்ட். ஆத்தும நங்கூரம் பைபிளின் சீட் மூலமாக உங்களை சந்திப்பதிலே என் தேவனுக்குள் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு புதிய ஆண்டுக்குள் நம்மை பிரவேசிக்க பண்ணின தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த வேதாகமத்தில் தேவனுக்கு அநேக நாமங்கள் உண்டு. அவர் என்னோடு கூட இருக்கிறார். யெகோவா ஷம்மா, எனக்கு சமாதானம் தருகிறார். யெகோவா ஷாலோம், எனக்கு யுத்தத்திலே ஜெயம் தந்தார். யெகோவா நிசி என்று சொல்லி அநேக நாமங்களை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாமங்களும் கர்த்தருடைய நிகழ்கால மகத்துவங்களையும் கடந்த கால அற்புதங்களையும் வெளிப்படுத்துகிறதா இருக்கும். ஆனால் ஒரு விசேஷித்த நாமம் உண்டு. அன்று ஆபிரகாமிடம் வந்த கர்த்தர், உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கு எனக்காக தகன பலியாக செலுத்து என்ற பொழுது ஆபிரகாமுக்குள்ளிருந்து வெளிப்பட்ட அந்த கீழ்ப்படிதல். இந்த பிரயாணங்களிலே வேலைக்காரரிடம் சொல்லுகிறார், நீங்கள் இங்கே இருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் போய் திரும்ப வருவோம் என்று சொன்னதில் அவருக்குள்ளிருந்து பூரணமாய் வெளிப்பட்ட அந்த விசுவாசம், கீழ்ப்படிதலும் விசுவாசமும் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஈசாக்கு கேட்கிறார், தகப்பனே, தகன பலிக்கு விறகுகள் உண்டு, நெருப்பு உண்டு, ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொன்ன பொழுதுதான் ஒரு விசேஷமான காரியம் அங்கு நடைபெறுகிறது. அப்பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆம், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி அதற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த யெகோவா ஈரே என்ற அந்த நாமம் ஒரு விசேஷமானது. அது எதிர்காலத்துக்கானது. அது வரும் காலங்களுக்கான ஒரு மகிமையுள்ள நாமம். அது இன்றைக்கும் கூட புதிய ஆண்டுக்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த வருகிற நாட்களிலே, வருகிற காலங்களிலே யெகோவா ஈரே என்ற நாமம் நம்மளை தாங்கி நடத்துவதாக. நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிற விசுவாசமும் நமக்குள் உண்டாயிருக்கிற கீழ்ப்படிதலும் பெருகி இருக்குமானால் இந்த ஆண்டில் கர்த்தர் நமக்கான எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அது கர்த்தருடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஒரு விசுவாசம் உள்ளவர்களாக, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக தேசத்திலே தேவனுக்கு என்று பெரிய காரியங்களை செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவர் நாமம் யெகோவா ஈரே. உங்களை உங்கள் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென்.